ஆடம்பரம் தேவையில்லை. அன்பானவர்கள் நம்முடன் இருந்தாலே போதும், அதுவே குடும்பம். குடும்ப நிலை மாறி பல வருடங்கள் ஆயிற்று. 2000க்கு முன்னால் 2000க்கு பின்னால் குடும்ப நிலையை கண்முன் நிறுத்த வருகிறார்கள் 8ஆம் வகுப்பு மாணவிகள். அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். நாங்கள் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு மாணவிகள் ஒரு நாடகம் நடித்து காட்ட வந்துள்ளோம். நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் 2000ற்கு முன்பு குடும்ப வழிமுறைகள் என்ன மற்றும் 2000ற்கு பின்பு குடும்ப வழிமுறைகள் எப்படி இருக்கிறது என்று இந்நாடகத்தில் பார்க்க போகிறோம். காட்சி 1. இடம் வீடு. பங்கேற்பவர்கள் தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, சித்தப்பா மற்றும் 3 குழந்தைகள். ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சு தாத்தா. பசங்களா வந்துட்டீங்களா? வந்துட்டோம் பாட்டி. சரி, பேக் கட்டி வச்சுட்டு முகம் கை கால கழுவிட்டு வாங்க போங்க. சரி தாத்தா. பசங்களா உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட? எனக்கு ரவா லட்டு. எனக்கும். மா, உங்களுக்கு என்ன வேணும்? காபி வேணும் மருமகளே. பசங்களா, சித்தப்பா வந்துட்டேன். வாங்க சித்தப்பா. மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்களா? மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு பிபி மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வரியா? சரிப்பா, வாங்கிட்டு வரேன். இந்தாங்க சித்தப்பா, தண்ணி குடிங்க. இந்தாம்மா. அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. சரி. அம்மா, அண்ணி, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமைச்சிட்டு இருக்கேன்ப்பா. சரிம்மா. ஏதாச்சும் வெளியில போகணுமா? ஆமாப்பா, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வாப்பா. சரிம்மா. பசங்களா, அப்பா வந்துட்டேன். இந்தாங்கப்பா தண்ணி. நன்றிம்மா. என்னப்பா வீடே கமக்குது? 2 பேரும் சமைக்கணும்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போயிருக்காங்க. அப்படியாப்பா? என்னப்பா சமைக்கிறாங்க? தெரியல, எடுத்துட்டு வந்தாதான் தெரியும். அப்படியா? வீடே கமக்குது. அடேங்கப்பா, அவ்வளவா சமைக்கிறான். இது என்னன்னு ஒரு ரேட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, பாத்துக்கோ. தம்பி, அம்மா மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க, வாங்க போகலாம். அப்படியா? ஒரு 2 நிமிஷம் இரு தம்பி, வந்துடுறேன். சரிம்மா. அப்பா மாத்திரை வாங்கணும்னு சொன்னீங்க. சரிப்பா. மார்க்கெட் இது நியூஸ்ல என்னப்பா போயிட்டு இருக்கு? இன்னைக்கு வானிலை ரொம்ப மோசமா இருக்கான். மழை புயல்லாம் வருமா? சரிப்பா, நான் போயிட்டு அம்மா கிட்ட பேசிட்டேன். சரி அக்கா, விளையாடலாமா? விளையாடலாம். தம்பி, போலாமா? போலாண்ணா. அம்மா, ஏதோ தம்பிகிட்ட வாங்கணும்னு சொல்லியிருந்தீங்களாமே? ஆமாப்பா, அந்த பேக்ல லிஸ்ட் இருக்கு பாருப்பா. ஏய், என்ன சமைச்சிருக்க? ரவா லட்டு. கொஞ்சம் செஞ்சு செய்ய மாட்டேன். அம்மா பாருமா, உங்க அண்ணி ரவா லட்டு செய்ய மாட்டேங்கிறாடா. டேய், பசங்களா வாங்க சாப்பிடலாம். சரிம்மா. கை கழுவுறீங்களா எல்லாருமே? இருக்கம்மா. யாரு சொன்னா? கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாருக்கும் போய் கை கழுவிடுவாங்க. பாருங்கம்மா, சுத்தமா தான் இருக்கு. அதெல்லாம் வேணாமா? சுத்தமா இருக்கான கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாருக்கும் போய் கை கழுவிடுவாங்க. சரி. பசங்க, உங்க அப்பாவும் சித்தப்பாவும் வரல போல இன்னும். நான் தானே மார்க்கெட் அனுப்பேன், வருவாங்க இருமா. அப்படியா? நீங்க அமுச்சு விட்டதை தவிர மிச்சம் சுத்திட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லாம். இல்லம்மா, இன்னைக்கு என்ன எங்களை பத்தி பேச்சா போயிட்டு இருக்கு? ஆமா, பின்ன பசங்களுக்கு பசிக்காதோ? நீ எனக்கு ரவா லட்டு செஞ்சு தர மாட்டேன், ஆனா இது மட்டும் திட்டுவ. ஆமா, திட்டுவேன். சரி இரு, கை கால் கழுவிட்டு வரேன். உனக்கா தெரிய போகுது சனிக்கிழமை மார்க்கெட் கூட்டம். வாடடே. என்னங்க சார்?
அப்பா பசிக்குமா, சாப்பாடு போடுமா? பாட்டி கொடுங்க பாட்டி, போதும் பாட்டி. எனக்கு கொடுங்க அத்தை. எடுத்தாமா அதான் எனக்கு கொடுங்க அத்தை. அம்மா எனக்கு கொடுங்க அத்தை. தாமா கொடுங்க பாட்டி, எனக்கு கொடுங்க அத்தை. நீ சாப்பிட்டியா? நான் அப்புறம் சாப்பிடுறேன். இந்தாம்மா நீ சாப்பிடுமா. என்னம்மா? பாட்டி கொடுங்க. சரிம்மா. இவ்வளோ நல்லா இருக்கேம்மா. யாரும்மா சமைச்சா? நான் தான்ப்பா சமைச்சேன். அதானே பார்த்தேன். எவ்வளோ செய்யாது அப்ப மக்கள். நான் செய்யவே மாட்டேன். மாட்டேன். ஆனா பசங்களை கூட கேட்டு பாருங்க யார் செஞ்சான்ட்டு. பசங்களா நீங்களே சொல்லுங்கம்மா. உங்க அம்மா நல்லா அம்மா சமைப்பா? இல்லப்பா. நீ சொல்றா தம்பி? அண்ணி நல்லா தானே நான் சமைப்பாங்க. நீ சொல்லுப்பா. ஏதோ ஒரு அளவுக்கு சாப்பிடுற அளவுக்கு சமைப்பா. உங்க 2 பேரும் நாக்கு சேர்த்து போச்சு. உங்களுக்கு தான் நாக்கு சேர்த்து போச்சு, அவங்களுக்கு இல்ல. இல்ல உங்க மருமகளுக்கும் உங்க அண்ணிக்கும் சப்போர்ட் பண்றியடா. நீ பெருக்கா புள்ள, உன் கூட பிறந்த அண்ணன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியாடா? யாருமே சப்போர்ட் பண்ண 2 மாட்டாங்க. பேருக்கும் தான் நான் சமைப்பேன். சப்போர்ட் பண்ணுவேன். சப்போர்ட் பண்றியா? நீ பார்த்தா அப்படி தெரியலையே. சரி வாங்களேன், நம்ம எல்லாம் குடும்பமா ஒரு டான்ஸை போடுவோம். இந்த குடும்பத்தை பத்தியா எவ்வளவு சந்தோஷமா ஒற்றுமையா இருக்காங்க. ஆமா, எனக்கே பொறாமையா இருக்கு. சரி, அடுத்தது என்ன? அடுத்து 2000க்கு பின்பு குடும்பத்தை பார்க்கலாம். சரி வா பார்க்கலாம். இரண்டாயிரத்திற்கு முன்பு குடும்ப வழிமுறை என்னவென்று இப்பொழுது கண்டோம். 2000க்கு பின்பு குடும்ப வழிமுறை என்னன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். காட்சி 2, இடம் வீடு, பங்கேற்பவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும். ஆரம்பிக்கலாம். ஃப்ரைடே ஹெவி ஒர்க் ஹேஷ்டேக். அடேங்கப்பா, ஒரே போஸ்டுக்கு 14 லைக்கா. இதே மாதிரி நிறைய போஸ்ட் போட்டு இன்ஸ்டாகிராம்ல நான் டாப்பரா ஆயிடணும். துளசி என்னமா பண்ற? துளசி என்னமா பண்ற? துளசி, மது நீ என்னமா பண்ற? லலிதா நீயே சேர்ந்து பேசிட்டு இருக்க. அதாவது பசங்க டிவி டேப்னு அதுலயே இருக்காங்க. ராபியா சங்கீவில சீரியல் வந்துருச்சு, போடுமா போடுமா. லலிதா கிச்சன்ல ஏதோ கருவி வாசனை வருது பாரு, போய் பார்த்துட்டு வப்போ. போறாங்க. சரி, இன்டர்நெட் அவசிய மாட்டேங்குது. எங்கம்மா போன? ஏமா எங்கம்மா இருக்க? அடுப்புல சமையல் வச்சுட்டு எங்கம்மா போயிருக்க? ஏமா அங்க தீச்சு வச்சிருக்கியேம்மா? 5 நிமிஷம் தான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுட்டு இருக்கல. 5 நிமிஷத்துல தீஞ்சிருச்சேமா? பரவாயில்ல, 5 நிமிஷம் தான் ஆச்சு. 5 நிமிஷத்துல தீச்சு வச்சிருக்கியே. அப்ப இனிமே நீங்க செஞ்சுக்கோங்க. அந்த சாப்பாடு எப்படிமா நான் செய்ய முடியும்? எனக்கு தான் வயசாயிடுச்சு. அப்ப இந்த காலத்துல எங்க மருமகள் எல்லாம் சமைக்கிறாங்க? போமா, ஏதோ பண்ணிக்கோ. சரி, இந்த வீட்ல ஒரு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த வீட்ல. உங்க அம்மா நீ திட்டிட்டு இருக்காங்க. நீங்க கட்டிட்டு கொட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், என்ன பிரச்சனை? சும்மா அம்மா கிட்ட சொல்லிட்டா நீ? நீ இன்ஸ்டாகிராம் பார்த்து வீட கருத விடுவா, என்கிட்ட வந்து கத்துவியா? கத்துவேன். உனக்கு ஏன் தெரியல? டேய் ஆனந்த், எதுக்குடா சண்டை போடுறீங்க? இத்தனை வருஷத்துல நாங்க கூட சண்டை போட்டதில்லை, நீங்க ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? நீ வேறப்பா, சும்மா இருப்பா. அவதான் ஒருத்தி காண்டி எடுத்திட்டு இருக்கானா, நீயும் ஒருத்தன். போப்பா. சரி, என்னமோ பண்ணுங்க. வேண்டாம் தம்பி, நீ இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட விடுறாங்களான்னு பார்க்கலாம். இந்த குடும்பத்துக்கு எல்லாம் செய்யணும், ஒண்ணு கூட அதை மதிக்காது. எனக்கு நான் என் மீட்டிங்கை விட்டுட்டு வந்து பண்ணிட்டு இருக்கேன் பாரு, என்ன சொல்லும்?
டேய் ஆனந்த் மாத்திரை எடுத்துட்டு வாயேன். திலீப் நீயாச்சும் போய் எடுத்துட்டு வாயேன். மா லலிதா இவங்க யாரும் எடுத்துட்டு வர மாட்டிருக்காங்க, நீயாச்சும் போய் எடுத்துட்டு வாயேன். சரி நானே போய் எடுத்துக்கிறேன். தாத்தா தாத்தா என்ன ஆயிடுச்சு? எடுங்க தாத்தா. அப்பா அப்பா பாரு. அப்பா என்னப்பா ஆச்சு? தூக்குடா தூக்குடா அப்பா தூக்குடா. நீங்க எல்லாம் ஒரு நிமிஷம் வெளியில போங்க. சரிங்க டாக்டர். ஐயோ என்ன தெரியலடா. ஐயோ டாக்டர் சொல்லுங்க டாக்டர், எங்க அப்பாவுக்கு என்னாச்சு? சாரி, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்திருந்தா உங்க அப்பாவை காப்பாத்திருக்கலாம். என்னங்க என்னை விட்டு போயிட்டீங்களே? நம்ம இந்த தலைவலியான மாட்டினதுனால நம்ம அப்பாவை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. தாத்தா போயிட்டாருமா. அப்பா இப்ப நாங்க என்னதான் பண்ணுன்ட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்கள் அந்த தலைவலியான மாட்டிக்கிட்டு அந்த மடிக்கணினி அப்புறமா அந்த செல்பேசியோட நாங்கள் அடிமையாக இருந்ததுனால எங்கள் அப்பா கூப்பிட்றது கவனிக்க முடியாமல் எங்கள் அப்பாவோட உயிரே போயிடுச்சு. அந்த அளவுக்கு நாங்கள் மூழ்கி போயிருந்தோம். அதனால் நீங்கள் யாரும் அந்த மாதிரி மூழ்கி போகாதீங்க. செல்பேசி மடிக்கணினி அதெல்லாம் நமக்கு எதுக்குன்னா நம்மளுடைய அறிவு வளர்த்துக்கணுமே தவிர அதுபடி அதில் மற்ற நேரத்தை செலவழிக்காதீங்க. குடும்பத்தோட நேரத்தை செலவழிங்க. குடும்பத்தோட அன்பா சந்தோஷமாக ஒற்றுமையாக நிம்மதியாக வாழுங்க. இந்நாடகத்தை கண்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.